செருப்பு குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், நொங்கு, இளநீர் ரோட்ல கிடக்கு. உருப்படுமாடா இந்த நாடு? உருப்படுமாடா? காலில் போட்டு மிதிக்கிற செருப்பு. இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல. கார் 2 கோடி வந்து இறங்குவாப்ல. ரோட்ல முருங்கைக்காய், கத்தரிக்காய். அம்மா இந்த செருப்பு 1500 ரூபா அப்படியே வாங்கிடுவாப்ல. 5 ரூபா குறைக்க மாட்டாப்ல. இங்க வந்து கீரை கட்டு அளவை 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 4 ரூபா கொடுக்குறேன். ஏன்? பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிட்டு இருப்பான். பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்ல. போய் வாசப்படியில 5000 ரூபாய் வாங்கினார்ல செருப்பு, அதை வாசல்ல விட்டுருவாப்ல. இந்த ரோட்ல கிடந்துச்சு இல்ல, இதை அங்க உண்டி சமையலறை உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வயிறு வாழ்வாப்ல. எப்படி எதியில கிடக்க வேண்டியது குளிரூட்டப்பட்டதுல குளிர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல ரோட்ல கிடக்குது. அப்படித்தான் உழைக்கும் மக்கள் எல்லாம், வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறான். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள், இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள், இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது விதைச்சு உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும்